லாபானின் புதல்வர் நம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோப்பு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இச்செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டதை யாக்கோப்பு கேட்டார். லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோப்பு கண்டார். ஆண்டவர் யாக்கோப்பை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எனவே யாக்கோப்பு ராகேலையும் லேயாவையும் தன் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். பிறகு அவர் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறையாக மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஏனெனில் கலப்பு நிறமானவை எனக்குரிய ஊதியம் என்றபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளையே ஈன்றன. இவ்விதமாய் கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார். ஆடுகள் சினையுறும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபொழுது ஆடுகளோ பொலியும் கிடாய்கள் வரியும் கலப்பும் நிறமும் புள்ளியும் உடையவனவாய் இருந்தன. அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோப்பு என்று என்னை அழைக்க, நான் இதோ அடியேன் என்றேன். அவர், உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகள் பொலிவதை பார். ஏனெனில் லாபான் உனக்கு செய்தது அனைத்தையும் நான் கண்டேன். நீ இக்கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்படு, உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பிச் செல் என்று கூறினார் என்றார்.